ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு சிம்பிளான ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நான் சிம்பிளாக இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர்லேயே செய்ய போகிறேன். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கிராமத்து ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு வறுத்தரைச்சி செய்கிறது, அப்புறமா மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது, மட்டன் பிரியாணி ரெசிபி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு சில பொருளை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூனோட கம்மியாக மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதோட வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இதில் நீங்கள் வேணால் மல்லி சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறனால இப்போ இதில் சேர்த்துக்கல. அதே போல் தான் மிளகாத்தூளும் நீங்கள் வேணால் மிளகாயை கூட இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் மிளகாய் தூளாக போட்டுக்கிறனால இப்போ இதில் இதை 4 மட்டும்தான் போடுறேன். இப்போ இது நல்லா வாசம் வரட்டும். வறுபட்டு இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி வதக்க போகிறோம், அதுக்கு தான். இப்போது இதில் 1 கப் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன். இது ஒரு 100லேருந்து 150 கிராம் போல் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனோட அதிகமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச கறி மசாலா பொடி, இதை சேர்த்துக்கலாம். நான் இதுலேயே போதுமான அளவுக்கு காரம் இருக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த வறுத்து வச்ச இந்த ட்ரை பவுடரை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதோடவே இதை நல்லா ஆற வச்சு ரெண்டையும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட அதிகமாக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூனோட கம்மியாக சோம்பு, ஒரு அனாசிப்பூ, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இந்த சைஸில் பட்டை, 2 வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக இது எண்ணெயில் வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூனை விட அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கிலோ போல் மட்டனை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மட்டனை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ விசில் போட்டுடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 8 விசில் விடுவேன். நீங்கள் உங்கள் குக்கரை பொறுத்து பார்த்துக்கோங்க. இப்போது 8 விசில் விட்டுட்டேன். ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம்.
நல்ல வாசனையோட நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நான் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மல்லி இலை போட்டு எடுத்துடலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து செய்ய போகிறேன். தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண அந்த கறி மசாலா தூள் இருந்தது, அரைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் குழம்பு நல்லா வாசனையாக தயாராகிடுச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையாகவே ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த மட்டன் குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.